நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கடந்த 12 ஆண்டுகளில் க்ரூட் ஆயில் சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறத மோடி கவர்மெண்ட் விரிவாக்கம் செய்யவே இல்லை. எல்லாமே மன்மோகன் சிங் காலத்தில் செஞ்சதோடு சரி, அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. மன்மோகன் சிங் காலத்தில் செய்து வைக்கப்பட்ட அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்றது நமக்கு எத்தனை நாள் வரும்னு நினைக்கிறீங்க? வெறும் 9 நாளைக்கு தான் வரும். அப்போ இந்த சண்டை இன்னும் ஒரு 10 நாள் தாண்டி போச்சுன்னா நம்ம எல்லோரும் ரோட்டுக்கு வந்துடுவோம். இவ்வளோ நாள் ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு மட்டும் சப்சிடியில் ஆயில் கொடுத்தாங்க. சப்சிடியில்னா எப்படின்னா, இப்போ மார்க்கெட் ரேட்டு $100 வச்சுக்கிங்க, நமக்கு $85 கொடுப்பான். $15 கம்மி ஒரு பேரலுக்கு. என்ன சார் $15 ஒரு மேட்ரா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வாங்குறது ஒரு நாளைக்கு 1 பில்லியன் பேரல் வாங்குவோம். இப்போ வந்து போய் கேட்குறாங்க ரஷ்யாவில், அமெரிக்கா எங்களை 30 நாள் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க, இப்போ ஆயில் தாங்க அப்படின்னு. மார்க்கெட் ரேட்டுக்கு வேணால் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. மார்க்கெட் ரேட்டு இப்போ $110 வேணும் ஆகி போயிடுச்சு. நம்ம இந்தியாவில் எடுக்கக்கூடிய நமக்கு தேவை ஒரு வருஷத்துக்கு ஆயில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 250 மில்லியன் டன் ஆயில் வேணும். 250 மில்லியன் ஒரு இயருக்கு 250 மில்லியன் டன் வேணும். நாம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் எவ்வளோ ஆகுது தெரியுங்களா? வெறும் 25 மில்லியன் டன். மிச்சம் 225 மில்லியன் டன் எங்கே இருக்குது? 10% கூட நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல. நம்மள்ட்ட அவ்வளோதான் ரிசர்வ்ஸ் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அறிவிக்கப்படாத ஒரு லாக்டவுன் வரப்போகுது. இப்போ லாக்டவுன் போட்டு என்ன சார் யூஸ் இருக்குது? லாக்டவுன் அது அறிவிச்சாதான் லாக்டவுனு. இதுதான் சொன்னால் அறிவிக்கப்படாத லாக்டவுனு. யோசிச்சு பாருங்க, 9 நாளைக்கு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குங்க. 9 நாள்ன்றது இப்படின்றதுக்குள்ளே ஓடிடும். கொரோனாவாவது வெளியே போனால் செத்துருவோம். ரொம்ப பயமுறுத்துறீங்க சார், ரொம்ப பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தலாம் இல்லை, இதுதான் நிதர்சன உண்மை. சண்டை இப்போதைக்கு நிற்க போகிறது கிடையாது. உறுதியாக நிற்காது. ரஷ்யாவில் இந்தியா வாங்கிக்கலான்னு சொல்லி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் ஆள் வாங்கினது யார் தெரியுமா? இந்தியன் ஆயிலும் இல்லை, பாரத் பெட்ரோலியம். ரிலையன்ஸ் வாங்கியிருக்கான். எவ்வளோ வாங்கியிருக்கான்? 4 லட்சம் டன் வாங்கியிருக்கான். 4 லட்சம் டன் பெட்ரோலியம் வாங்கியிருக்காங்க. அந்த பெட்ரோலியம் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண போகிறான்னா எல்லாம் எக்ஸ்போர்ட்டு. இங்கே உள்ளூரில் கேஸ் இல்லை, அவர் தனி ரிஃபைனரியில் போட்டு அவர் ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாராம். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிலிண்டர் தட்டுப்பாடு, கேஸ் இல்லை, ஆட்டோக்களுக்கு கேஸ் போட முடியலை, பெட்ரோலியம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த பிரச்சனையை நகர்ந்துக்கிட்டு இருக்குது, ஹோட்டல்கள் மூடிக்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன டீ கடையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இப்போது பொதுவான ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த நாடு எதை நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். உண்மையாகவே இப்போ அந்த வசனம் வந்து உண்மையாச்சு, இந்த நாடு எதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரையுமே பார்க்குறோம், எல்லா பிரச்சனைகளுமே இப்போ தெரியுது, எல்லாருக்கும் இது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்றது. ஸோ இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ள போகுது, இது என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, அடுத்து எவ்வளோ நாட்கள் நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குன்ற பல கேள்விகள் இருக்குது. உங்களுடைய பதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லை, எனக்கு என்ன சொல்கிறது இப்போ நான் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது. சிலிண்டரு வரல. ஓகே, நீங்கள் நம்ம நிதியமைச்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சிலிண்டர் இல்லைன்னா என்னங்க, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படி தான் நம்மளுடைய நாட்டு அமைச்சர்கள், பிரதமர் முதற்கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்ல சொல்லிட்டு தான் இருந்தோம். நீங்கள் வந்து இது ஏதோ வந்து ஈரானில் எங்கேயோ நடக்குது, இஸ்ரேலுக்கு எங்கேயோ நடக்குது, இதுக்கும் நமக்கு என்னையா சம்மந்தம்? அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட் அமௌண்ட்டு போகிறோம், நமக்கு என்ன அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தப்போ ஈரான்கிட்ட டாலர் கிடையாது. ஓகே, ஈரான்கிட்ட டாலருக்கு நாங்கள் வாங்கலான்னாலும் வாங்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணார் அவர்? இந்தியாவிலேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்து, நீ எனக்கு இது அனுப்பிச்சிரு, ஆயில் அனுப்பிச்சிரு, அதுக்கு ஈக்குவலண்டான இந்தியன் மணியை நான் இந்த அக்கௌண்ட்டில் போட்டுறேன், உனக்கு எங்கள் ஊரில் இருந்து அரிசி, பருப்பு, காய்கறி என்னெல்லாம் வேணுமோ சொல்லு, அதை இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சிட்டு நான் உனக்கு திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு
டாலர் இல்லாமலேயே ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வித்தையை கண்டுபிடிச்சி சொன்னார் அவர். வழக்கமாக என்ன நடக்கும்னா, இங்கேருந்து நம்ம டாலர் கொடுத்துருவோம், அவன் டாலருக்கு ஈக்குவலாக ஆயில் அனுப்பிடுவான். அப்புறம் அந்த டாலர் பயன்படுத்தி அவன் வேறு நாட்டில் வாங்குவான், இல்லை நம்ம நாட்டிலே வாங்குவான், எப்படி வேணாலும் வாங்குவான். இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பண்ட மாற்று முறைக்கு ஈக்குவலாக, இப்போது உதாரணத்துக்கு வச்சிங்களேன், ஒரு 500 கோடி ரூபாய்க்கு நம்ம பெட்ரோலியம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 500 கோடி ரூபாயை அந்த அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஈரான் கவர்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னே போட்டுருவாங்க. அப்போ ஈரானுக்கு என்னெல்லாம் பொருள் அனுப்புகிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு இங்கே ரெடியூஸ் பண்ணிப்போம். அது ரெடியூஸ் இல்லை, அதாவது அனுப்புகிற ஆட்கள் இருப்பாங்கல்ல, என்ன கவர்மெண்ட்டேவா அரிசி அனுப்ப போகுது? வாய்ப்பு இல்லை. யாரோ ஒரு கம்பெனிக்காக அனுப்புவோம்ல, அதை அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு இதுலேருந்து அக்கௌண்ட்லேருந்து மாற்றி விட்ருவாங்க. நீ பொருளை வாங்கிட்டு போ, நான் அவனுக்கு காசு கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு அறிவோடு இருந்தார். மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாரு, இப்படியே வயா ரூட்லாம் கண்டுபிடிக்கிறார். ஈரானோடு இந்தியாவுக்கு இருக்கிற தொடர்பு அப்படின்னு எடுத்தோம்னா, அது இன்னைக்கு நேற்று வந்து தொடர்புலாம் கிடையாது. சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி இருந்தே இருக்குது. இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன், சொன்னனா இல்லையான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு சில இந்திய மல்டிநேஷ்னல் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸே டெஹரானில் தான் இருந்தது. உதாரணத்துக்கு ஹிந்துஜான்னு ஒரு குரூப் நம்ம இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெஹரானில் தான் இருந்தது. சுதந்திரம் அடைஞ்சு இந்தியான்னு தனியாக நாடாக மாறிடுச்சுன்னொடனே தான் அங்கேருந்து காலி பண்ணிட்டு இங்கே வந்தாங்க. அப்புறம் நமது உறவுகள், டெஹரானோடு நமது உறவு, ரஷ்யாவோட நமது உறவுலாம் வந்து 1970 இருக்குது. இப்போ ஜி வந்த பிறகு தான் என்ன பண்ணுறாரு, இதை வந்து ரைட் அலைன்மெண்ட்டுக்கு மாற்றுறாரு. ரைட்னா சரியான அலைன்மெண்ட் இல்லை, வலதுசாரி அலைன்மெண்ட்டுக்கு மாற்றுறாரு. அப்படி மாற்றுறதுனால என்ன ஆகுது, நமக்கு இந்த இடதுசாரி நாடுகள் மீது அவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச ஆதரவுகள்லாம் கட் ஆகுது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்தியா செக்குலர் நாடாகவும் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாகவும் பார்க்கப்பட்டது. இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, பாகிஸ்தான் இஸ்லாம் நாடு, நீ இந்து நாடு அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து ரைட் சைடு ரொம்ப அலைன் ஆகிட்டார். ஓகே, அது வந்து சிக்கலை தான் கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால், கடந்த 12 ஆண்டுகளில் க்ரூட் ஆயில் சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறத மோடி கவர்மெண்ட் விரிவாக்கம் செய்யவே இல்லை. எல்லாமே மன்மோகன் சிங் காலத்தில் செஞ்சதோடு சரி, அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. மன்மோகன் சிங் காலத்தில் செய்து வைக்கப்பட்ட அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்றது நமக்கு எத்தனை நாள் வரும்னு நினைக்கிறீங்க? வெறும் 9 நாளைக்கு தான் வரும். இப்போ இந்த சண்டை 9 நடந்தே 9 நாளைக்கு மேலே ஆச்சு. இப்போ இல்லை, இப்போ அந்த சப்ளை நின்று இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. சப்ளை நிற்க ஆரம்பிச்சது இப்போ 2-3 நாளாக தான் நிற்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த சண்டை இன்னும் ஒரு 10 நாள் தாண்டி போச்சுன்னா நம்ம எல்லாரும் ரோட்டுக்கு வந்துடும். ஆல்ரெடி இப்போவே வந்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, முழுசாக பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஹோட்டலில் போட்டாங்க. ஹோட்டலில் போட்டா ஸ்விக்கி கிடையாது. ஸ்விக்கி இல்லைன்னா ஸ்விக்கியில் வேலை பார்க்குறவனுக்கு வேலை கிடையாது. அவன் ஸ்விக்கியில் போய் டெலிவரி பண்ணான்னா அவன் பைக்குக்கு பெட்ரோல் வேணும். ஆமாம், அதுவும் கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னு தெரியாது, முடிஞ்சிடும். இப்போவே பாருங்கள், நீங்கள் பெட்ரோலுக்கு கூட மாற்று ஏற்பாடு நம்ம எதுவும் பண்ணலையா? ஒன்றுமே கிடையாது, பெட்ரோலியம் தான். உங்களுக்கு பெட்ரோலியம்ல க்ரூட் ஆயில்னு எல்லாம் சேர்த்து தான் பெட்ரோலியம். அது பெட்ரோலியம்னு பேர். அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், ஜெட் ஃபியூயல், கெரசின், அப்படியே நம்ம எல்பிஜி கேஸு, அது பேர் லிக்விட் பெட்ரோலியம் கேஸு, எல்பிஜி. அப்புறம் இன்னும் நிறைய பொருட்கள், கிட்டத்தட்ட ஒரு 110 பொருட்கள் கிட்ட வரும். கடைசி மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறது தான் தார், ரோட்டுக்கு போடுற தார். அது வர எல்லாமே அந்த பெட்ரோலியம்லேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ பெட்ரோலியம் வரலன்னா நம்ம வந்து வெறுமனே டீசல், பெட்ரோல், கேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மினரல் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது. ஓகே, அது கேள்விப்பட்டிருக்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ கடைகளில் வாங்குறீங்கல்ல எண்ணெய், ஆமாம், இந்த பேக்கெட் ஆயில் வாங்குறீங்கல்ல, அந்த ஆயிலை வாங்கி அந்த பேக்கெட்டை திருப்பி பாருங்கள், பின்னாடி எத்தனை % மினரல் ஆயில் இருக்குதுன்னு போட்டிருக்கோம். மினரல் ஆயில்னால் அது ஏதோ சத்து பொருட்கள் அப்படின்னா மினரல் வாட்டர் மாதிரி கிடையாது. அது கிடையாது, அது பேர் தான் மினரல் ஆயில்னு பேர். அது எப்படி இருக்குன்னா, வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது, மோந்து பார்த்தீங்கன்னா வாசனை இருக்காது, ஆனால் ஆயிலோட தன்மையோடு இருக்கும். அதில் எதுவுமே கிடையாது. அதை ஒரு இப்போ 10% வந்து இந்த குக்கிங் ஆயில் எல்லாத்துலேயுமே சேர்த்துருவாங்க. ஓகே, அந்த மினரல் ஆயிலும் இதில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால என்ன யூசேஜ்? அந்த மினரல் ஆயில்னால ஏதாவது யூசேஜ் இருக்கு? எண்ணெய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பேபி ஆயில்னு ஒன்று போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த பேபி ஆயில் பாட்டில் எடுத்து பாருங்க, அதில் என்ன போட்டுக்கணும், 100% மினரல் ஆயில். 100%. ஆமாம், அதில் வாசனை வந்து அவன் எக்ஸ்ட்ரா சேர்க்கறது.
மற்றபடி இப்போ ஒரிஜினல் மினரல் ஆயிலில் அதோட அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் அந்த குழந்தைங்களுக்கு அதை தேய்க்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த வேசலின், அப்போ என்னெல்லாம் பொருள் கிடைக்காம போகுதுன்னு பாருங்க. அது எல்லாமே தட்டுப்பாடு ஏற்படும். ஆமாம், இது எல்லாமே கிடைக்காது. சரி, ஓகே, ஆயில் ஓகே, வேஸ்லின்லாம் ஓகே, சோறு முக்கியம் இல்லையா? சோறு சமைக்க முடியாது. கேஸ் இல்லாமல் எப்படி சமைப்பீங்க? இன்றைக்கே பாருங்க, பெங்களூரில் கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி இங்கே மாறிடுச்சு எல்லாமே. ஃபோன் அடித்தா அந்த ஐவிஆர் லைன் போக மாட்டேங்குது. கேஸ் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஐவிஆர் வச்சுருப்பாங்கல்ல, உலகத்தில் ஐவிஆர் லைனுக்கு ஆளே தேவையில்லை. அது எத்தனை கனெக்ஷன் இருந்தாலும் எடுத்துக்கும். அது கிராஷ் ஆகி போச்சு. அதோட சர்வர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஒரு லைன் போய் சர்வர் வழியாக தான் உள்ளே போகும். அந்த சர்வர் கிராஷ் ஆகி போச்சு. அவ்வளோ பேனிக் ஆகி எல்லாரும் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சாங்க, உடனே புக் பண்ணு, உடனே புக் பண்ணுன்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்னும் 9 நாளைக்கு மேலே பெட்ரோலோ எல்பிஜியோ எதுவுமே தயாரிக்கிறதுக்கு கூட நம்மள்ட்ட மூலப்பொருட்கள் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை வேற ஏறிப்போம். ஆமாம், விலை ஏறும்போது என்ன ஆகும்? இன்னும் டிமாண்டு ஜாஸ்தி ஆகும். இல்லை, இப்போ நீங்கள் வரும்போது இந்த ஆட்டோவில் தானே வந்தீங்க? க்ரீன் ஆட்டோ. அது ஏதோ எதேச்சியாக மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கிங்க. ஒருவேளை அவங்க இல்லாததுனால தானே க்ரீன் ஆட்டோ இப்போ இருக்கலாம், வருது. சரிலாம். அப்போ இது எல்லாத்துக்கும் மூல காரணம், முக்கிய காரணம் யாரு? மோடிஜி. நாம ஒழுங்கா அவங்க 2 பேரும் அங்கே சண்டை போகிறதுக்கு மோடிஜி என்ன பண்ணுவார்னு ஒரு கேள்வி. ஈரான் என்ன சொல்லியிருக்கு? இல்லை, மோடிஜி என்ன பண்ணுவார்னு இயல்பா ஒரு கேள்வி வரும்ல. ஆமாம், இத்தனை நாள் இந்த பிரச்சனை இல்லை, இப்போ ஈரானும் அமெரிக்காவும் இவங்கெல்லாம் இஸ்ரேலும் சண்டை போடுறதுக்காக மோடிஜியை போய் நீங்கள் குத்த சொல்லலாமான்னு ஒரு இயல்பான கேள்வி எழுமே. அங்கே தான் வர பாயிண்ட்டுக்கு. ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்கு? ஈரானுக்கு நட்பான நாடுகளாக இருந்தால், இல்ல அமெரிக்காவை கண்டிக்கக்கூடிய நாடுகளாக இருந்தால், உங்க கப்பல்ல உங்க கொடியை பறக்க விட்டு போங்க. உங்க கொடியை பார்த்துட்டு அது எந்த நாடுன்னு பார்த்துட்டு நாங்க விட்டுருவோம். ஆமா, இப்போ நீங்க இந்தியன் பிளாக் போட்டு வரவங்க அப்படின்னு சொன்னா விடுவாங்களா? ஏன் நம்ம நட்பு இல்லையா அவங்க கூட? அதுதான் முடிச்சிட்டாரு இவரு. இஸ்ரேல் கூட போயா? இஸ்ரேலும் அமெரிக்கா கூட தான் போவேன்னு சொல்லி, இஸ்ரேல் வந்து ஒரு நட்பு நாடு அப்படின்னு ஒரு ஹாய் தானே சொல்லிட்டு வந்தாரு. ஒன்றும் வேணாமா, அவங்க லீடரை போட்டு தள்ளுறாங்கல்ல. ஆமா, 28ஆம் தேதி, 26ஆம் தேதி மோடி எங்க இருந்தாரு? இஸ்ரேல்ல. அப்ப கடுப்பாவானா ஆக மாட்டானா? சரி, 28ஆம் தேதி அவங்க தலைவர் தெரியுமா சார் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு முன்னாடி நாளே? இல்லை, 28ஆம் தேதி அவங்க தலைவரை கொண்டுட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு அனுதாபம் தெரிவிக்க வேணாமா? கண்டனம் தெரிவிக்க வேணாம். நீ அமெரிக்காவுக்கு நட்பு வேணும், அமெரிக்கா ஜால்ரா போடணும்னு ஆசைப்படுற, அதனால நீ அமெரிக்காவை கண்டிக்க வேணாம். அட்லீஸ்ட்டு, அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சாவு வீட்டில் பகை பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. பகையாளியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு சாவுனா போய் பார்த்துட்டு வந்துடணும். சாவு நேரத்தில் பகை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கல்யாணத்தில் கூட பகை பாராட்டலாம், சாவு வீட்டில் பகை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நாட்டின் தலைவர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட போப் மாதிரி அவரோட பதவி. அதாவது போப் எப்படி கத்தோலிக் கிறிஸ்தவர்களுக்கு உலகம் முழுவதும் இருக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைவரோ, அது மாதிரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாமிய பிரிவினருக்கு அவர் தலைவர். போப் எப்படி ஒரு மதத்துக்கு முக்கியமானவரோ, அதுபோல் ஒரு முக்கியமான மதத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு இருக்காங்க. இயற்கையாக செத்தா கூட பரவாயில்ல, கொண்டிருக்காங்க. கொன்னா கூட 5 நாள் கழித்து தான் நீங்கள் அஞ்சலி செலுத்தணுன்றீங்க. அப்போ வந்து அவன் வந்து உங்களை நட்போட பார்ப்பானா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது வந்து சில பேருக்கு புரியாமல் பேசுகிறாங்க. இங்கே இது சில குரூப் என்ன சொல்லுவாங்க, அவங்க இங்கே தாங்க இருப்பான், ஆனால் அவன் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்போ கிறிஸ்தவர்களும் இங்கே தான் இருப்பாங்க, போப்புக்கு தானே மரியாதை கொடுக்குறாங்க, அதுக்காக அவன் இந்தியன் இல்லைன்னு ஆகிடுமா? போப்பை எப்படி நீங்கள் பார்க்கணுமோ அப்படி தான் நீங்கள் அயத்துல்லா கொமேனியை பார்க்கணும். அயத்துல்லா கொமேனி வந்து ஈரான் தலைவர்ன்றது வேற. ஆனால் அவர் யார்? இப்போ நம்ம 1000 லைட்ஸ் ஏரியாலாம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இந்த ஷியா பிரிவினர். நீங்கள் இந்த மொஹரம் டைமில் அந்த பக்கம் போயிருக்கீங்களான்னு தெரில. அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த 1000 விளக்கு மசூதியே இருக்குல்ல, அதுவே வந்து ஷியா முஸ்லீம் மசூதி தான். அவங்க அந்த கத்தியால் அடிச்சுக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க, அங்கே தான் நடக்கும். அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு கமேனி வந்து அவங்க மதத்தோட தலைவர். அந்த அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பையன், ஒரு தம்பி ஒருத்தர், ஒரு முஸ்லீம், அவர் என்னை பார்க்கணுன்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து ஒரு மோதிரம் கொடுத்தாரு. ஏன்னா மோதிரம்லாம் போட பார்த்தாலே ராசிக்கல் மாதிரி இருந்தது. ஜோசியமே பார்க்க மாட்டேன், இல்லை என்ன ராசிக்கல் தானே. இல்லைங்க சார், இது வந்து கமேனி சாப் போடுற அதே மோதிரம். அது இப்போ ஒரு கிறிஸ்தவர் வந்து போப்பாண்டவர் போட்டிருக்க மாதிரி அந்த மாதிரி அவர் கொண்டாந்து கொடுத்தாரு. எவ்வளோ ஆனால் $500. அதை நீ $500 கொடுத்துருக்கலாம்டா. இது இன்னும் அந்த மோதிரம் வீட்டில் சும்மா தான் இருக்குது. இல்லை, அவங்களுக்கு அந்த அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு அவ்வளோ புனிதமான ஒரு மத தலைவர். அவர்
இங்கே மட்டும் இல்லை, இது மாதிரி ஷியா பிரிவினர் இந்தியா பூரா இல்லை, உலகம் பூரா இருக்காங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒருத்தரை போட்டு தள்ளியிருக்காங்க. நீ 5 நாள் கம்முன்னு இருந்திருக்க. இவ்வளோ நாள் ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு மட்டும் சப்சிடியில் ஆயில் கொடுத்தாங்க. சப்சிடியில்னா எப்படின்னா, இப்போ மார்க்கெட் ரேட்டு $100 வச்சுக்கிங்க, நமக்கு $85 கொடுப்பான். $15 கம்மி ஒரு பேரலுக்கு. என்ன சார் $15 ஒரு மேட்ரா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வாங்குறது ஒரு நாளைக்கு 1 பில்லியன் பேரல் வாங்குவோம். அப்போ நமக்கு பெரிய அமௌண்ட் அது. 15 பில்லியன் பேரல் வாங்கினா $15 பில்லியன் ஒரு நாளைக்கு மிச்சமாகுது. அப்போ இதை எல்லாத்தையும் ஊற்றி மூடினது யாரு? மோடி. இப்போ வந்து போய் கேட்குறாங்க ரஷ்யாவில், அமெரிக்கா எங்களை 30 நாள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, இப்போ ஆயில் தாங்க அப்படின்னு. மார்க்கெட் ரேட்டுக்கு வேணால் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. மார்க்கெட் ரேட்டு இப்போ $110 வேணும் ஆகி போச்சு. முன்னாடி $100 போய் 85 கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்டையும் கெடுத்து வச்சாச்சு. இந்த நாடோடிகள் படத்தில் சொல்லுவாரு, ஊரில் ஒருத்தன் விடாமல் தான் வம்பிழுத்து வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு. அது மாதிரி ஊரில் ஒருத்தன் விடாமல் எல்லாத்தையும் வம்பிழுத்தாச்சு. அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்குன்னு இருந்த செக்குலர் அப்படின்ற நேமும் போயிடுச்சு. இப்போ இது எல்லாம் தான் சேர்ந்துங்க. அதாவது நம்ம ஆயில் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுமன் ஸ்ரீராமன் மாதிரி ஆளுங்கள்லாம் நேற்று சன் டிவியில் பார்க்குறேன், வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இழப்பெல்லாம் இல்லைங்க. நம்ம 35% ஆயில் வந்து இந்தியாவிலே நம்ம எடுக்கிறோம். நம்மளுடைய ஓன் சாயிலேருந்தே எடுக்கிறோம். அது போக உள்ளது தான் நம்ம வழியாக வாங்குகிறோம். அதுவும் ரஷ்யாவில் வேறு வாங்கிக்கிறோம். நமக்கு தட்டுப்பாடு தான் இல்லைன்னு சொல்ல, ஒரு 20-25% தான் தட்டுப்பாடு. டேட்டாவே இல்லாமல் பேசுறது. அதாவது மோடியை காப்பாற்றணுன்னா என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்குன்னே ஒரு கும்பல் சுற்றுது பார்த்தீங்களா? அந்த கும்பலோட வேலை இதுதான். அதுக்குள்ளே அந்த கிழக்கு பதிப்பு பத்ரி அவர் ட்வீட் போட்டாச்சு, இதுக்கு தான் நாங்கள்லாம் அப்போ இருந்தே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் குக் பண்ணுவோம். இதே வாங்கி தான் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, நாங்கள்லாம் வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். அதே டெய்லர் அதே வாடகை கரெக்டாக இருக்கா? வெங்காயம் விலையா இருக்குது, நாங்கள் வெங்காயம்லாம் சமைக்க மாட்டோம். கேஸே இல்லையா, நாங்கள் கேஸில் சமைக்க மாட்டோம், இண்டக்ஷனில் தான் சமைப்போம். 35% ஆயில் இங்கே இருக்கிறோம். நம்ம இந்தியாவில் எடுக்கக்கூடிய நமக்கு தேவை ஒரு வருஷத்துக்கு ஆயில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 250 மில்லியன் டன் ஆயில் வேணும். 250 மில்லியன் ஒரு இயருக்கு 250 மில்லியன் டன் வேணும். நாம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் எவ்வளோ ஆகுது தெரியுங்களா? வெறும் 25 மில்லியன் டன். மிச்சம் 225 மில்லியன் டன் எங்கே இருக்குது? 10% கூட நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல. நம்மள்ட்ட அவ்வளோதான் ரிசர்வ்ஸ் இருக்குது. மிச்சம் 90% எங்கேருந்து வருது? 35% ரஷ்யாவிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அவன்கிட்ட சண்டை போட்டாச்சு. மிச்சம் எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம்? ஈராக்கு, முதல்ல மெயின் சவுதி, 2வது ஈராக்கு, 3வது யுஏஇ. இவன் 3 பேருக்கும் ஈரானுக்கும் சண்டை. அவன் விட மாட்டான். ஈராக் கூட சண்டை இல்லைன்னு வச்சுங்க, சவுதி தான் நிறைய வாங்குறோம். சவுதிட்டையும் சண்டை, யுஏஇட்டையும் சண்டை, ஈரான். இல்லை, இது எல்லாமே அந்த ஹர்மூஸ் அந்த ஜலசந்தியிலேருந்து தான் இதாகணுமா? இல்லை, நீங்கள் உலகத்தின் பயணங்கள் போகக்கூடிய ஷிப் கார்கோ இருக்குல்ல, இந்த ஷிப் கார்கோ வந்து முக்கியமாக 3 ஸ்ட்ரெயிட் வழியாக போகுது. ஒன்று வந்து ஹர்மூஸ், ஓகே, இன்னொன்று மலாக்கா ஸ்ட்ரெயிட்னு பேர். மலாக்கா ஸ்ட்ரெயிட் எங்கே இருக்குன்னா, பசிபிக் ஓஷனும் இந்தியன் ஓஷனும் சேர்கிற இடம். அந்த இடத்துல ஒரு ஜலசந்தி இருக்குது. அது வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பானுக்கெலாம் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு. 3வது பார்த்திங்கன்னா சுயஸ் கனால், ரெட்சி. இதில் தான் உலகத்தின் 90% கப்பல்கள் இதை கடந்து போயிட்டு தான் இருக்குது. அதாவது 100 கப்பல் போகுதுன்னா அந்த 90 கப்பல் இந்த 3ல் ஏதோ ஒரு வழியாக போயிட்டு இருக்குது. அதில் 2 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மலாக்கா தவிர மிச்சம் 2த்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜிப்ரால்டர் ஒன்று இருக்குது. அந்த ஜிப்ரால்டரை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பாவுக்கு வரதா இருந்தால் மட்டும்தான் ஜிப்ரால்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு ஜிப்ரால்டர் வந்து ஆஃப்ரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் பக்கத்தில் இருக்குது. அது வழியாக உள்ளே வந்துட்டால் மெடிட்டரேனியன் சீக்கு வந்துடலாம். ஓகே, ஐரோப்பாவோட மற்ற நாடுகளுக்கு போகணும்னா தான், இன்டீரியராக போகணுன்னா தான் ஜிப்ரால்டரில் வருவாங்க. இல்லைனா அப்படியே அந்த பக்கமாக போய் இங்கிலீஷ் கேனல் வழியாகவே போயிடுவாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உலகத்தின் முக்கியமான ஜலசந்தி இந்த 3. இந்த 3ல் 2 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கேயுமே கப்பல்கள் போக முடியாது. கப்பல் போக முடியாதுன்றது மட்டும் இல்லை, போர் நேரம்ன்றதுனால இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இன்சூரன்ஸை ஏற்றிடுவோம். இன்சூரன்ஸே இருக்குனாலும் கப்பல் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கப்பல் கம்பெனிக்காரன் வரமாட்டாங்க. அப்போ இவ்வளோ தலைவலி இருக்குது. இந்த தலைவலிக்கு நமக்கு இல்லை, இப்போ எல்லாரும் நம்ம வந்து இப்போ மோடி அவர்களை தாண்டி ட்ரம்ப்பு கிட்ட போகிறோம்ல, ட்ரம்ப் ஏன் இப்படி பண்ணுறாரு, ட்ரம்ப்புக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, இருந்தாலும் என்ன பைத்தியமா அப்படின்னு வீட்லேயே நம்ம வந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை வந்து பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஏன் இது நடக்குது, இது எப்போ முடியும்ன்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு
இல்லை ட்ரம்ப் விஷயத்தை நம்ம தனியாக பேசுவோம். ஓகே, இது இல்லை நம்ம ட்ரம்ப்புக்கு போகிற அளவுக்கு இது போயிருக்கு இல்லையா? அது எல்லாரும் போயிருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு நேராக என்ன பாதிப்பு அந்த முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ கேஸுன்றதை பார்த்து கேஸ் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை அது அதோட வரிசை இருக்குது, சங்கிலி இருக்குது. சங்கிலி இல்லை, எல்லாமே வந்து ஒன்று கூட தொடர்புடையதாக தானே இருக்குது. இல்லை அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாட் போர்டாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த கேம் பேர். இந்த வரிசையாக கட்டையாக அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, ஒன்று தட்ட உடனே டடன்னு எல்லாம் ஊந்துடும். அது மாதிரி எல்லாம் உள்ள போகுது. கேஸ் இல்லைன்னா ஹோட்டல் இல்லை, ஹோட்டல் இல்லைன்னா ஹோட்டலில் வேலை பார்க்குறவனுக்கு வேலை இல்லை. சரியா? அந்த ஹோட்டலில் பார்சல் எடுத்துகிட்டு போகிற ஸ்விக்கி சொமேட்டோக்காரனுக்கு வேலை இல்லை. அப்படியே வரிசையாக இன்னும் இருக்கக்கூடிய மொத்த பெட்ரோலியமே 9 நாளைக்கு தான். ரஷ்யாட்ட வாங்குறதா இல்லையான்னு இன்னும் முடிவே பண்ணல இவங்க. அவன் மார்க்கெட் ரேட்டில் வாங்கினா வாங்காட்டி ஓடி போன்ட்டான். அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தவன், விலையாக கம்மி பண்ணி கொடுத்தவன், மார்க்கெட் ரேட்டு தான் வாங்காட்டி ஓடி போகணுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. மிச்சம் இருக்கிற அது பூராமே இது போக இன்னும் ஒரு 10% அமெரிக்காட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம். வெனிசுவேலாவில் ஆயில் வாங்கிக்கோன்னா வெனிசுவேலாலேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அது அங்கேயே இருக்கட்டும். இதில் வந்து ரஷ்யாக்காரன் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னான்னா, நான் பைப் லைன் போட்டு தரேன்னா, பைப் லைன் போட்டு தரேன், நாங்கள் ஆயிலை ஊற்றுனோன்னா நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு திறந்து விட்டுக்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தா கேஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி பிரேமா கேஸ் ஏஜென்சி, லதா கேஸ் ஏஜென்சிலாம் கிடையாது, ஒரே கம்பெனி தான், இந்திரபிரஸ்தா கேஸ் ஏஜென்சி. அவன் ஒருத்தனே எப்படி சார் டெலிவரி பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டா நீங்கள் குழம்பெல்லாம் வேணாம். நம்ம மெட்ரோ வாட்டர் மாதிரி வீட்டுக்கு வீடு பைப்பில் கனெக்ஷன் கொடுத்துட்டான். ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு, இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிலேருந்து 1 மணி வரை கேஸ் வரும் அப்படின்னு. அப்போதான் நீங்கள் சமைக்க முடியும். அந்த டைமுக்குள்ளே தான் சமைச்சிக்கணும். இந்த வாட்டர் வர மாதிரி இந்த டேங்க்குள்ள தான் தண்ணி வரும், ஃபில் பண்ணி வச்சுக்கீங்க. அது மாதிரி கேஸ் அது மாதிரி தான் அமைச்சிட்டு இருக்காங்க. பெட்ரோலியம் சப்ளை நல்லா இருக்கிற நேரத்துலேயே இப்படின்னா இந்த கூத்தடிச்சு, அதாவது இது பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த இந்திரபிரசா கேஸ் ஏஜென்சி வந்தோடனே எங்கள் மோடிஜி பாருங்க அமெரிக்கா ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாரு. அமெரிக்காலாம் இப்படி தான், கேஸ் எல்லாம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, பைப் லைன் மாதிரி வீட்லேயே பைப் இருக்கும், அதை நேராக அடுப்பில் சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அது அமெரிக்கா. இங்கே அப்படி கிடையாது. இவர் டைமுக்கு தான் கேஸ் அனுப்புவார். நல்ல பெட்ரோலியம் ஃபுல்லாக இருக்கும்போதே இந்த லட்சணம்னா, பெட்ரோலியமே இந்த 9 நாளில் தீர்ந்து போக போகுதுன்னா என்ன பண்ணுவார்? இல்லை அதுக்குள்ள ஒரு விடிவு காலம் நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அறிவிக்கப்படாத ஒரு லாக்டவுன் வரப்போகுது. இப்போ லாக்டவுன் போட்டு என்ன சார் யூஸ் இருக்கு? லாக்டவுன் அது அறிவிச்சாதான் லாக்டவுன். இதுதான் சொன்னா அறிவிக்கப்படாத லாக்டவுன். லாக்டவுன் நீங்களே ஓன் லாக்டவுன். ஆமா, எங்கேயும் போக முடியாது நீங்க. சரிங்க, அந்த அண்ணா நகர் வேற போயிட்டு வரலாம். எப்படி போறது? நடந்து போ. மேபி எம்டிசியில் எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் இருக்கு 1-2. ஆமாம், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஃபுல் கூட்டம் ஆகிடும். அப்புறம் அது போய் மெட்ரோவில் போய் அப்படி தான் போகணுமே தவிர ஆட்டோ வராது, டாக்ஸி இருக்காது, சொந்தமாக பைக்கு கார் வச்சுருந்தா அதில் பெட்ரோல் இருக்காது. எங்கே போவீங்க? ஏற்கனவே இந்தோனேஷியாலலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு இ பைக்கும் இ காரும் இ ஆட்டோ வச்சிருக்கிறவங்க தான் பணக்காரன். கெத்து கெத்து. எங்கே வேணா போகலாம். பணக்காரனை விடுங்க, அவன் தான் கெத்து. ஆமாம், எங்கே வேணா அவன் போக முடியும். யோசிச்சு பாருங்க, 9 நாளைக்கு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குங்க. 9 நாள்ன்றது இப்படின்றதுக்குள்ள ஓடிடும். கொரோனாவாவது வெளியே போனா செத்துருவோம். ரொம்ப பயமுறுத்துறீங்க சார், ரொம்ப பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தலாம் இல்லை, இதுதான் நிதர்சன உண்மை. சண்டை இப்போதைக்கு நிற்க போகிறது கிடையாது. உறுதியாக நிற்காது. அது ஏன் நிற்காதுன்றதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அது அடுத்த இதில் பேசுவோம். சண்டை இப்போதைக்கு நிற்க போகிறது கிடையாது. பெட்ரோலியம் வரப்போகிறது இல்லை. நீ முறுக்கிக்கிட்டு ரஷ்யா கரண்ட்டை வாங்கவும் மாட்டேன். இல்லை, இது எப்படியா இருந்தாலும் ஒரு எண்டுக்கு வரணும் இல்லையா? இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இது வந்து வெறுமனே ஒரு அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டுடைய பிரச்சனை, இவ்வளோ பெரிய நாடுகளுடைய பிரச்சனையா இருக்கும்போது அதை அவங்க கன்சிடர் பண்ணணும் இல்லையா? பண்ணுவாங்க இல்லையா? ஒரு கூட்ட நெரிசல் வருது, கீழே எல்லாம் உளுந்து எந்திரிச்சு அப்புறம் தான் எந்திரிக்க முடியும். அது ஒரு எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு இதுக்கு சொல்யூஷன் போவாங்க. கண்டிப்பாக ஒரு பாட்டில் நெக் மாதிரி போய் லாக் ஆகிடும். ஓகே, லாக் ஆகி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு வந்துடும். வந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி சரி இது அங்கே வாங்கிக்கலாம், இதை இங்கே வாங்கிக்கலான்னு எதையாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி அப்படி தான் நடக்குமே தவிர அது அப்படியே கரெக்ட். மோடிஜி நல்ல காலத்திலேயே நல்ல சொல்யூஷன் கொடுப்பாரு. எமர்ஜென்சிலெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருவோம். அது யோசிக்க தெரியுமா அவருக்கு? எமர்ஜென்சி வரப்போகுதுன்னு கூட அவரால் யோசிக்க முடியுமா? அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கவனுக்கும் யோசிக்க தெரியாது. நல்லா யோசிங்க. 9 நாளைக்குள்ளதான் 9 நாளைக்கு தான் நம்மள்ட்ட ஃபியூவல் இருக்குது. 10வது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு நீ ஆர்டர் கொடுத்தாலே இப்போ ஒரு வாரம் ஸ்டாக் வந்து சேர்றதுக்கு. இன்னும் வர அவங்க வந்து ரஷ்யாவில் வாங்குறதா வேணாமான்னு டிசைட் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஈரான்ட்டையாவது பேசணும்.
எப்பா எங்கள் டேங்கரை கொண்டாந்து நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம், அவன் டேங்கரில் அனுப்ப வேண்டாம். எங்கள் டேங்கர் எடுத்து அதுக்கு ஒத்து போனவன், நான் சவுதி அரேபியா மேலே குண்டு போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் கப்பல் எடுத்துன்னு போவீங்களா, நீங்கள் சவுதி அரேபியாவில் ஆயில் வாங்குவீங்களா, நாங்கள் போங்கன்னு சொல்லணும்னு அவனும் கிறுக்கனா அவன். இல்லை டேங்கர் எடுத்துகிட்டு போகிறது கூட பிரச்சனை இல்லை, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ வந்து எனக்கு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்னு திருப்பி கேட்டாங்கன்னா இறந்ததுக்கு. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், கண்டனம் வேணாம்ப்பா. ஆழ்ந்த இரங்கல். நீ ரைட் விங்காக மாறிட்ட, நீ கண்டனம் தெரிவிக்க வேணாம். ஆனால் அடிப்படை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் இறந்துருக்காரு, ஒரு நாட்டின் தலைவர், அந்த நாட்டின் தலைவர் இறந்ததுக்கு அனுதாபம் தெரிவிக்க வேணாமா? அதுக்கு 5 நாள் கழிச்சு தான் அனுதாபம் தெரிவிக்கிறேன். ஏன் மோடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அவர் சொல்லட்டும்னு? அப்படி தானே அடுத்த கேள்வி. பேசிக் ஹியூமனிட்டியே இல்லையா உங்கள்கிட்ட? நீ அங்கேயும் முஸ்லீம்னு தான் பார்த்துட்டு இருக்க. நீ ஒரு நாட்டின் தலைவர், அவர் ஒரு நாட்டின் தலைவர், அவ்வளோதான். அது அமெரிக்கா செஞ்சது என்ன தப்பு, அதெல்லாம் வேற. அடிப்படை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நாகரிகத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலைன்றப்போ நீங்கள் எப்படி அவன்கிட்ட இருந்து சப்போர்ட், இப்போ ஈரானோட சப்போர்ட் இல்லாமல் ஆயில் வாங்க முடியாது. ரஷ்யா முன்னாடி இருந்த நட்பை கெடுத்துட்டாங்க இவங்க. இப்போ அவன் மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கிக்கணும்னு சொல்கிறான். மார்க்கெட் ரேட்டுக்காவது வாங்கி தொலையணும், அதுவும் வாங்குற மாதிரி இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேலை, ஒரு கூதல் வேலை என்ன தெரியுமா நடந்திருக்கு? ரஷ்யாவில் இந்தியா வாங்கிக்கலான்னு சொல்லி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் ஆள் வாங்கினது யார் தெரியுமா? இந்தியன் ஆயிலும் இல்லை, பாரத் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் வாங்கியிருக்கான். எவ்வளோ வாங்கியிருக்கான்? 4 லட்சம் டன் வாங்கியிருக்கான். 4 லட்சம் டன் பெட்ரோலியம் வாங்கியிருக்காங்க. அந்த பெட்ரோலியம் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண போகிறான்னா? எல்லாம் எக்ஸ்போர்ட்டு. இங்கே உள்ளூரில் கேஸ் இல்லை, அவர் தனி ரிஃபைனரியில் போட்டு அவர் ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாராம். இன்றைக்கி ட்ரம்ப் வேறு கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், அம்பானி வந்து அமெரிக்காவில் ரிஃபைனரி ஓப்பன் பண்ண போகிறாரு. எனக்கு பெரிய சந்தோஷம். இது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த லட்சணத்தில் ஓடிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளூரில் வேலை கேஸ் இல்லை. அந்த வாங்கினால அந்த 4 லட்சம் டன்னு அப்படியே இங்கே இந்தியன் ஆயிலுக்கு திருப்பி விட்றா அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு மக்களை பற்றிலாம் கவலை கிடையாது. நண்பேண்டா, நட்புனா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தெரியும். அதானி அம்பானிக்கு எதுவும் தப்பு இடைஞ்சல் வராமல் பார்த்துக்கிட்டா போதுன்றது மட்டும்தான் அவர் பார்த்துட்டு இருக்காரே தவிர மக்களுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதான் சொன்னேன், சிலிண்டர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் வச்சுக்கிங்கன்னு சொன்னான்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன ஆக போகுது, அடுத்தது இந்தியான்றதை தாண்டி தமிழ்நாடு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி. இந்தியா முழுக்குமே பெரிய பிரச்சனை தான். அதில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் இது பெரிய பிரச்சனையாக தெரியாது ஆரம்பத்தில். ஏன்னா அங்கே அடுப்பு வச்சு தான் எரிப்பாங்க. அங்கே இன்னும் அடுப்பு வச்சு தான் எரிச்சிட்டு இருக்கான். நமக்கு விறகு அடுப்பு வைக்கலனாலும் எங்கே வைக்கிறது? அவன் இன்னமும் பண்ணை தட்டி அதில் வச்சு ரொட்டியை வச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான், பிரச்சனை இல்லை. அர்பனைஸ்டான ஏரியா இருக்குல்ல, ஹெவிலி அர்பனைஸ்டு, ஹைதராபாத், பெங்களூர், தமிழ்நாடு, மெட்ரோ சிட்டி எல்லாமே இப்போது அதில் சவுத் இந்தியாவில் தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ பெங்களூரில் பாருங்கள், அங்கே இருக்கிற பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 80% வந்து ஃபுல்லாக ஐடி எம்ப்ளாயீஸு. அந்த 80%ல் கிட்டத்தட்ட 70% எல்லாம் 90 கிட்ஸு. எவனுக்கும் கல்யாணம் ஆகலை. அவன்லாம் எங்கே போய் சோறு திம்மா? இங்கே சென்னையில் எடுத்துக்க ட்ரிப்ளிகன் ஃபுல்லாக இருக்குது. அங்கே இருக்கிற மெஸ்ஸெல்லாம் மூட்டைன்னா என்ன எங்கே போய் சோறு திங்கிறது? அட்லீஸ்ட் டீ குடிச்சாது வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குமே வாய்ப்பு இல்லை. டீ கடையும் இல்லை, டீ கடையுமே இருக்காது, அவங்கள்ட்டுமே கேஸ் இருக்காது. அப்போ அவங்களும் இந்த இண்டக்ஷன் வாங்கி தான் பண்ணணும். அதுவும் எவ்வளோ நேரம் பண்ண முடியும்னு தெரியாது இண்டக்ஷனை. ஸோ இப்படியாக இதோட பூதாகரமான இந்த பிரச்சனையோட மேக்னிடியூட் என்னன்னு தெரியாமல் மோடிஜி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அன்புமணி திமுக அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பெட்ரோலியம் இறக்குமதி பண்ணுறது திமுக அரசாடா? திமுக அரசு இப்போ தான் கேள்வி கேட்டிருக்கு, பிரதமர்கிட்ட கடிதம் எழுதியிருக்கு, கடிதம் என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு புரியல, அது என்ன கடிதம் எழுதின்னு. அது வந்து அப்போ தான் ரெக்கார்டில் வரும். அது தெரியும் சார். அது நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க, நான் பார்க்குறேன். ஒரு ஃபோன் அடித்து பேச மாட்டாரா, மொபைல் லெட்ரு போடுறாங்க, லெட்ரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுதான்டா ப்ரொசீஜரு. அப்போ தான் அந்த லெட்டருக்கு ஒரு காப்பி இங்கே இருக்கும், ஒரு காப்பி அங்கே இருக்கும். அனுப்புனாங்களா இல்லையான்னு ப்ரூஃப் இருக்கும். அப்போ அதுதான் அதிகாரப்பூர்வமாக அனுப்புறேன். அதுவே தெரியாமல் சில லூசு இப்பவும் பேசிட்டு லெட்ரு போட்டாராம், இன்டர்நெட்லாம் வந்துருச்சு, செல்ஃபோன்லாம் வந்துருச்சு, ஒரு ஃபோன் அடித்து பேச மாட்டாரா, மெயில் அனுப்ப மாட்டாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வீடியோ கால் பண்ண வேண்டியது. ஐயோ எனர்ஜி பண்ணிட்டு இருக்கீங்க, தாங்க முடியல. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு